نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك. அல்லாஹ் தாலாவுடைய பெரிய பேரு பகாரம் அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக பிறக்க செய்தான். நியமித்தமாக அல்லாஹ் தாலா நம்மை மூமினாக, மூசினாக, முஸ்லிக்கினாக, முத்தகினாக, முகரபீனாக அல்லாஹ் ஆக்க நாடி அல்லாஹ் தாலா நமக்கு ஒரு காமிலான செய்கை கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அதை கொண்டு நாம் பயனடைவதற்காக அல்லாஹ் தாலா நம்மை நேர்வழிப்படுத்த நாடி அல்லாஹ் தாலா நம்ம செய்த கிருபையை கொண்டு அல்லாஹ் தாலா நமக்கு ஒரு செய்கை கொடுத்தான். இப்போ யாருக்கு செய்கை இல்லையோ அவர்கள் நேர்வழி பெற முடியாது என்பது குர்ஆனுடைய ஆயத்து. யாருக்கு செய்கை இல்லையோ அவர்கள் நேர்வழி பெற முடியாது. இந்த ஈமான் நம்ம கல்வியில் உட்காரும். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய நோக்கம் ஒரு சொஹபத்துடைய பரக்காத். பிள்ளைக்குள்ள சேர்ந்திருந்தா பிள்ளையோட பாசம், கணவனுக்குள்ள சேர்ந்திருந்தா காதல், அதே மாதிரி சேகுள்ள சேர்ந்திருந்தா இறை அருள். இப்போ யாருக்குள்ள சேர்ந்திருக்கிறோமோ அதோடைய தன்மைகள் நம்மள வரும். அதே மாதிரி பாசல் திக்கருடைய தன்மை என்னங்க? அல்லாஹோ அல்ல திக்கருடைய பரக்காத், அந்த திக்ரு செய்யக்கூடிய தெரியாதுன்னா நமக்கு ஒரு அலட்சியமா இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. எந்த ஒன்றை சொஹபத்துடைய பரக்காத்து என்னங்க? நம்ம எதிர ஈடுபாடு அதிகமாக கொள்றோமோ அதோடைய தன்மைகள் நம்மகிட்ட வரும். சேகுடைய ஈடுபாடை கொண்டு சேகுடைய தன்மை என்னங்க? அல்லாஹ் தஆலாவுடைய ஞாபகம் நிறைய வரும். அதே மாதிரி நம்முடைய பாசன திக்கருடைய பரக்காத்தை கொண்டு நம்முடைய கல்வில அல்லாஹ் அல்ல திக்கருடைய மகைப்பு ஜாஸ்தியாகும். அப்போ சாதாரணமாக நம்ம சுஹூதுடைய மக்காம் ஒன்று வரும். சுஹூதுடைய மக்காமுக்கு என்ன? அல்லாஹ் ரசூலை அறியணும், அதை புழங்கணும், அதை பயன்படுத்தணும். அதுபோல் சுஹூதுடைய மக்காம் வரும். அப்போ ஐநேத்துல முந்தி நம்மளே அல்லாவே ஞாபகம் செய்யணும். அது போல சுஹூதுடைய மக்காம் வரும். பாசன் பாஸ் அப்படி இல்லை. பாசன் பாஸ் திக்ரு செஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா அது எங்க போனாலும் திக்ரு இருந்துகிட்டு நடக்கும்போது திக்ரு, உட்காரும்போது திக்ரு, மூச்சு ஓடிக்கிட்டே இருக்குல்ல. மூச்சுள்ள திக்ரை வந்து இணைக்கும் போது அந்த பழக்கப்படுத்தி பயிற்சி படிச்சு அந்த திக்ரு மூச்சாக போயிடும், மூச்சு திக்கராக போயிடும். இது சுஹூதுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. சுஹூது வருவதற்கு இதுதான் அடிப்படையான காரணம். அதனால தான் பெருமாள்களுடைய தர்பாரில் அதிகமாக நெருங்கி இருக்கும் போது அதோடைய சோபத்துடைய பறக்காத்து நமக்கு கிடைக்கும். இப்போ யாரும் செண்டு எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், எல்லாத்துக்கும் அந்த வாசம் வருதா இல்லையா? என்ன காரணம்? அந்த செண்டுடைய அந்த சொஹபத் அதோடைய அந்த காற்றை கலந்து வந்து நமக்கு அந்த வாசம் வருது. அதே மாதிரி சேகக்குள்ள இருக்கும்போது சேகக்கூடிய அல்லாஹோட திக்ருடைய பறக்காத்துகள் இறைஞான உணர்வுகள் நம்ம கவனிச்சுக்கிறோம். அதனால தான் சொஹபத்தை அதிகமாக சொஹபத்தை சேக ரொம்ப விரும்புகிறாங்க. அதனால தான் இத்தக்குள்ளா நீங்க தக்குவா செய்யுங்க, கூணும் சாதிக்கு. தக்குவா செஞ்சாலும் நீங்க உங்க தன்மை அடையிறதுக்கு என்ன செய்யணும்? மகான்கள் கூட இருக்கணும். அதை கொண்டு தான் உங்க தக்குவாவே பலன் அடிக்குன்னு சொல்லலாம். இத்தக்குள்ளா அள்ளிமுக்குமுள்ளா, நீங்க அதிகமாக தக்குவா செய்தால் அல்லாஹ் தாலாவே உங்களுக்கு அதிகப்படுத்துவான், உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான்னு சொல்லலாம். சொல்லனுடைய நிறுவனம். இப்போ அந்த அடிப்படையில் நாம் சேகரித்தேன்னு சொன்னா இறைஞானம் என்னாட தெரியாது. இறைஞானம் உனக்கு இருக்கு நமக்கு தெரியுமா? தெரியாது. சேக முடியுதுன்னு தெரியும். நம்மளோட மூதாதைகள்லாம் வந்து ஒரு சேகை கைப்பிடித்தாங்க. எங்க ஊருக்கு குலாம் ரசூல் பாபா வழுத்தூர்லேருந்து வருவாங்க. அவங்க எங்க அப்பா எங்க பெரிய மூத்தவர்கள்லாம் பையத்து வாங்கியிருந்தாங்க. அவங்க அப்பனா என்னன்னு கேட்டால் பையத்துடைய மக்கள் என்ன? கடிமா ஓதுங்கள், 1000 தான் 10,000 ஒரு நாளைக்கு ஓதும். இல்ல 10,000 ஓதுங்க, ஓததான் சொல்லிக் கொடுப்பான். இல்மும் கிடைக்காது. இல்மு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் யாரில் அந்த தேடி போகிறாரோ அவருக்கு மட்டும் சொல்லுவான். இல்மு போதனைகள் வந்து நம்ம முன்னால் வச்சு சொன்னாதான் அந்த இல்மு உட்காரும். படிக்க போறீங்க, பிரைமரி, செகண்டரி, டிப்ளமா, டிகிரி, ஸ்கூலுக்கு போனாதான் அது கிடைக்கும். வீட்டில் உட்காந்து எல்லாம் செய்ய முடியுமா? வீட்டில் உட்காந்து டிப்ளமா பண்ண முடியுமா? பண்றாங்க. இத்தனை வருஷம் டிகிரி வீட்டில் உட்காந்து பண்ண முடியுமா? பார்ட் டைம் பண்றாங்க. என்ன இருந்தாலும் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்குமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நம்ம அதை ரிசீவ் பண்ண முடியும். அதே மாதிரி இறை ஞானம் அப்படித்தான். இறை ஞானம்ல என்ன பொதுவா என்ன சொல்லுவோம்? இறை ஞானம்ல அல்லாவோட நம்ம இணைத்துக் கொள்ளுதல். இப்ப சர்க்கார் அடிக்கடி சொல்லுவாங்க, ரேடியோ வைக்கிறோம், ரேடியோ ஸ்டேஷன் வந்து திருச்சின்னு வருது, அதாவது மெட்ராஸ்ன்னு வருது, இல்லை சிங்கப்பூர்னு வருது.
அந்த அந்த சேனலில் வச்சா தான் உங்களுக்கு சிங்கப்பூர் ரிசீவ் பண்ணும். திருச்சி வச்சா திருச்சி ரிசீவ் பண்ணும். மெட்ராஸ் வச்சா மெட்ராஸ் ரிசீவ் பண்ணும். மெட்ராஸில் முள்ள வச்சுக்கிட்டு சிங்கப்பூர் செய்தி வரலன்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய அறியாமை தானே அர்த்தம். இப்போ சிங்கப்பூர் சேனலில் வச்சா சிங்கப்பூர் ரிசீவ் பண்ணலாம். சென்னையுடைய ஸ்டேஷனில் முள்ள வச்சுக்கிட்டு சிங்கப்பூர் செய்தி வரலையே, அப்படி என்ன அர்த்தம்? அது அறியாமை. அதே மாதிரி நம்மளுடைய கல்விகள் அல்லா பக்கம் போகாம துனியா பக்கம் அதிகமான ஈடுபாடு கொள்வதனால் சேனல் கரெக்டாக வரமாட்டேன். அதுதான் முதல் பயிற்சி சொன்னாங்க பனாஃபீஸே சேனலில் போய் சேர்றதுக்கு இதுதான் முதல் பாடம். நீங்க பனாஃபி சேகை என்ற சிந்தனைகளை நீங்க இருக்கும்போது சேகுடைய சிந்தனைகளும் உங்க சிந்தனை ஒன்றாகும். பனாஃபி ரசூல் அதே மாதிரி ரசூல்லாவுடைய ரூஹும் நம்ம ரூஹு ஒன்றாகும். அந்த சேனலுக்கு போகணும். அதே மாதிரி ரசூல் அல்லாஹ் தாலாவுடைய சேனலுக்கு நம்ம சேனல் போய் சேரணும். அல்லாஹ் தாலாவுடைய சேனலுக்கு போகிறதுக்காக இதெல்லாம் பயிற்சி. நமக்கு அந்த பயிற்சிலாம் செய்யறோம்னு சொன்னா நம்ம அல்லாஹ் தாலாவை அறிந்து கொள்ள முடியாது. அறிந்து கொள்ளலாம், ஆனால் அடைந்து கொள்ள முடியாது. அதுக்காண்டி தான் நமக்கு அந்த ஆசை உண்டாக்கக்கூடிய பயிற்சி முறையில் முதல் பயிற்சி என்னங்க? பாசம் அல்லாஹ் அல்லா பாகிஸ்தான் மக்கள் சொன்னாங்க முராகபா மஜ்லிஸ் ஒரு நாளைக்கு வைப்போம் அப்படின்ட்டு. தனியாக ஒரு நாளைக்கு மஜ்லிஸ் வைக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ரெண்டாவது வியாழன் வெள்ளி ஞாயிறு 3 நாள் இருக்கு. நம்ம நேரத்தை முன்கூட்டியே மஜ்லிஸை வந்து கொஞ்சம் முன்கூட்டியே ஆக்கிக்கலாம். இப்போ வந்து 8 மணி வச்சிருக்கிறோமா இல்லையா? இப்போ லேடிஸுக்கு வந்து உங்களுக்கு மகரிபன் தொழுகிற மாதிரி வச்சுக்கிட்டேன்னு சொன்னால் 1 மணி நேரம் டைம் இருக்கு. அதில் முராகபா செய்யலாம். தனியாக ஒரு நாளைக்கு வச்சு அதுக்கு மேலே கஷ்டமாக போயிடும். வந்திருக்கிறவங்களும் வர முடியாமல் தடை ஏற்பட்டு போயிடும். அப்படி செய்யலாம் அப்படி சொன்னாங்க. அப்போ என்ன காரணம் கேட்டால் நம்முடைய கல்வியுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தக்கூடிய விஷயம் தான். எந்த அளவுக்கு நாம் எதிரை ஈடுபடுத்துகிறோமோ அந்த ஈடுபாடு கொள்ளக்கூடிய விஷயம் நம்ம கல்வியில் வந்து உட்காந்து அந்த அடிப்படையில் துனியாவிலே மூழ்கி கிடக்கக்கூடிய நாம் துனியாவோட சிந்தனைகளை மிகைச்சு இருக்கோம். நாம் எல்லோருக்குமே அந்த மாதிரி நிலை ஏற்பட்டு போச்சு. அப்போ அது சின்ன பிள்ளையிலேருந்து பிரைமரியிலேருந்து அதாவது பிரைமரியில் அதுக்கு முன்னாடி என்ன கிண்டர் கார்டன்லேருந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஸ்கூலில். துனியாவோட எப்படி வாழ்றது, துனியாவோட முன்னேற்றம் என்ன, என் தன்னிச்சையாக எப்படி வாழணும், பிறகு சாராமல் எப்படி வாழணும், பிறருடைய உதவி இல்லாமல் எப்படி வாழணும், எப்படி காசு சேர்க்கணும், பிறகு துன்பம் கொடுக்காம எப்படி வாழணும், எல்லாம் சொல்லிக் கொடுத்து எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக ஆக்கலாம். சிங்கப்பூருடைய பாடத்திட்டங்கள் அப்படிதான் இருக்கு. இப்போ சேகமாக என்ன செய்யறாங்க? அவங்களுடைய அல்லாஹ் ரசூலுடைய ஞான குழந்தைகளை நீங்க துனியாவில் வாழ்ந்துக்குங்க, அல்லா கூட வாழ்ந்துக்குங்க ஜாயின் பண்ணான். துனியாவிலே மூழ்கிகளுக்குரிய நம்முடைய சிந்தனைகளை அல்லாஹ்வுடன் சேர்த்து நாம் அதை பயன்படுத்தும் போது நமக்கு இன்னும் அதிகப்படியான ஞாபகம், அதிகப்படியான ஈடுபாடுகள் அதில் வரும். அல்லாஹ் நம்ம கொண்டு வந்த நோக்கம் என்ன? அல்லாஹ் எதுக்கு நம்ம கொண்டு வந்தான்? அவனை அறிய அடைய மக்சூத பையத்தை நாம அடைந்து கொள்வது மகாதீர். அதாவது வந்து சரிமா நீங்க சொல்லுங்க, மக்சூத பையத்தை என்ன? செய்வது அடைந்து கொள்வது. சரிமா நீ சொல்லு பார்ப்போம், பையத்துடைய நோக்கம் என்ன? அணிந்து கொள்ளும். சொன்ன 3 பேர் சொன்னதுனால மனப்பாடம் ஆயிடுச்சு. ஆமா, அதுக்கு ஆர்வம் வரணும், வேற ஒண்ணுமே இல்லை. விலை ஞானம் என்பது ஆர்வம் வந்து நம்ம செயல்பட்டாதான் நம்மளுடைய நம்மளுடைய நிலைகள் வந்து சீரடும். மனப்பாடமா சொல்லிக் கொடுக்கறதுக்குள்ள எந்த பிரயோஜனமும் இல்லை. மனப்பாடமா செஞ்சணும், செஞ்சாதான் செயல்படுத்த முடியும். நான் நல்லா இருக்கிறேன், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன்னு சொன்னா ஆரோக்கிய உணர்வு நம்ம கல்வியில் வரணும். அதே மாதிரி இறை ஞானம் சொன்னாலே என்ன செய்யணும்? அல்ல நம்முடைய இருக்கிறான்னு ஞாபகம் வரணும். ஞாபகம் வர்றதுக்குள்ளான பயிற்சி தான் இது. எப்போ இல்மு கிடைக்கலையோ, இல்மு இல்லாத நிலையில நம்ம முன்னேற்ற பழகி போக முடியாது இல்லையா? இப்போ அதே மாதிரி தான் இறை ஞானத்தை நாம் அறிந்து அடைந்து அதிலே நாம் பிரயாணம் செய்யும் போது தான் அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இறை ஞானத்தை நாம் அடைந்து கொண்டோம், அல்லாஹ் தஆலா நம்மோடு இருப்பதை உணர்ந்து கொண்டோம் என்பதற்கு அடையாளம் என்ன சொல்லுங்க? உங்கள்ட்ட என்ன அடையாளம்? அதாவது நான் அல்லாஹ்வை அறிந்து கொண்டேன், அல்லாஹ்வை அடைந்து கொண்டேன், அதை எல்லாரும் அறியலாம். அல்லாண்டா யாருமா தெரியுமா? அல்லாண்டா யாரு?
தாத்து சிபத்து அப்பால் ஆகுது, மனப்பாடம் ஆயிடுச்சு பாரு. தாத்துனா என்ன, சிபாத்துனா என்ன, அப்பால்னா என்ன, ஆதாரம் என்ன என்று நான் இன்னும் சரியா விளங்காவிட்டா கூட பாடம் ஆயிடுச்சு. இப்படி 4 பாடம் தெரியுமா, வழங்க முடியுமா, முடியல. ஆனா மனப்பாடம் ஆயிடுச்சு பாருங்க, அது பாயிண்ட். இதுக்குள்ளே உணர்வு வருமா, வரல. எப்படி நான் செய்யக்கூடிய சேனல்ல போகணுமோ அதே மாதிரி அல்லாவுடைய சேனல் நம்ம போகணும். அல்லாவுடைய சேனல்ல போறதுக்கு தான் இந்த பாடம். போனா தான் அந்த இறையல் நமக்கு கிடைக்கும். அதற்கான பயிற்சி நம்ம செஞ்சே ஆகணும். செய்யலன்னு சொன்னா வெற்றி பெற முடியும். அல்லாஹூ அல்லாஹ். அப்போ சேகுடைய சேனல் சேகை தண்ணீரை பெற்றுக்கொள்வது இல்லையா, ரசூலுடைய சேனல் ரசூலை தண்ணீரை பெற்றுக்கொள்வது, ஹக்குடைய சேனல் ஹக்கை தண்ணீரை பெற்றுக்கொள்வது. இது விளங்கி நாம சேனல்ல இருக்கணும். வேறு சிந்தனை வராமல் அல்லாஹ் அல்லாஹ் என்ற திக்கரை ஒரு நிமிஷம் செய்ய முடியுமான்னு கண்டிப்பார். வேறு சிந்தனை வரக்கூடாது. அதுதான் நமக்கு பரிசை. அடுத்த வாரம் வரும்போது சொல்லுங்க, வேறு சிந்தனை வராம சர்க்கார் நான் 1 நிமிஷம் செஞ்சேன், 2 நிமிஷம் செஞ்சேன், 5 நிமிஷம் செஞ்சேன் என்று அல்லாஹ் உள்ள திக்கரை ஒரு சிந்தனை இல்லாத அளவுக்கு நம்ம செய்ய வரதான் மெஞ்சிப்பார். அதான் பயிற்சி. அடுத்த வாரம் வந்தவங்க சொல்லணும், இல்லை ஞாபகப்படுத்தணும். என்ன ஞாபகப்படுத்துவீங்க? சர்க்கார் போன வாரம் சொன்னீங்களே, யாராவது செஞ்சாலும் கேளுங்கன்னு சொல்லணும். அப்பதான் ஞாபகம் கேட்க முடியும். அப்போ அல்லாவுடைய சேனல் என்னங்க, அல்லாவுடைய சேனல் என்ன? அல்லாஹ் பெற்றுக்கொள்வது, அல்லாஹ் தாலா பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் தாலா சேனல்ல போகணும். எப்படி போவீங்க, அந்த சேனல் சொல்லுங்க பார்ப்போம். அல்லாவுக்கு சேனலுக்கு எப்படி போவீங்க? அல்லாவுடைய சேனலுக்கு போகக்கூடிய வழிமுறை என்ன? சேகுடைய சேனல் தெரியுது நமக்கு, முகத்தை பார்த்துக்கிறோம். சேகுடைய சேனல் இருந்தால் சேகுடைய சேனல். ரசூலுடைய சேனலுக்கு எங்கே போவீங்க? அதே சேகுல தான் வரணும். அல்லாவுடைய சேனலுக்கு சேகு தான் போகணும். அப்போ சேகுல நீங்கள் போகக்கூடிய காலமெல்லாம் சேகுடைய சிந்தனைகள் உங்கள் சிந்தனையாக மாறிடும். கரெக்டாக சொல்லி காமிப்பாங்க. அதாவது முறிவுகள் மத்தியில எனக்கு பரவலை ஏற்படுது. ஊரில் முடியுது, மதராசு முடியுது, நம்ம வெளிநாட்டு இருக்கிற முடிவுகள்லாம் என்னை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். என்ன காரணம் கேட்டால் சேகு சொன்னதுதான். எல்லா மதிப்பும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? படவரை சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு வினாடி கூட மதீனா பயிற்சி என்னோட பிரியவே இல்லை. பல மதிப்பு சொல்லியிருக்காங்க. எப்போ பார்த்தாலும் அவர் என்ன வேலை வாங்கிட்டே இருக்காரு. எல்லாம் பெரிய பெரிய மஜ்லிஸ் துபாயில் சொல்லியிருக்காங்க, மதராசு சொல்லியிருக்காங்க, லால்பேட்டையில், சென்னையில். அதனால எல்லாருக்கும் என்னை பற்றி தெரியும், என் பேரு தெரியும். இப்போ என் வயசில் உள்ளவங்களாம் எல்லாம் அல்லாட போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ நியூ ஜெனரேஷனுக்கு பெரிய சான்ஸ் இல்லை, சொல்றதுக்கு ஆள் இல்லை. நம்ம சர்க்கார்னு சொல்லுவாங்க, பழைய ஆட்கள் எல்லாத்துக்கும் தெரியும், புது முறிவுகளுக்கு தெரியாது. பிறர் சொல்லித்தான் தெரியும். என்ன காரணம் கேட்டால் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஈடுபாடு சேகக்கூட இருக்கு. சேகை பார்த்தாலும் ரொம்ப நான் அழுவேன். ஏன் அழுவுன்னு சொல்லுங்க பார்ப்போம். சேகை பார்த்தா ஏன் அழுவேன், ஏன் அழுக வரும்? அதோடைய அல்லாஹு தாலாவுடைய தரிசனம், சேகல ஹக்கு தான் இருக்குன்னு நினைச்சு பார்த்தா அழுக தான் வரும். அந்த அளவுக்கு நம்ம கல்வியுள்ள மாற்றங்கள் வரும். அப்போ எப்போ பார்த்தாலும் சேகை பார்த்தாலே அழுவேன். அழுவு சத்தம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? மதினா செஞ்சுப்பா அப்படிம்பாங்க. ஒரு ஆளுக்கு ஒரு விதமான தன்மைகள், எல்லாத்துக்கும் எல்லாரும் வராது. சில பேருக்கு அழுவு வராது, கல்விலே உணர்ச்சி ஏற்படும். அதனால நம்ம எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ் பக்கம் போறோமோ அந்த அளவுக்கு இதில் வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியை கொண்டு அடையக்கூடிய பாக்கியம் என்ன? நீங்க அல்லாவே அடைந்து கொண்டீர்கள் என்பதற்கு உங்களுடைய என்ன அடையாளம்? அல்லாவே நீங்கள் அடைந்து கொண்டீர்கள் என்பதற்கு உங்களுடைய என்ன அடையாளம்? எதை வச்சு நீங்க சொல்றீங்க அல்லாஹ் அடைந்து கொண்டீர்கள்? அல்லாஹ் அடைஞ்சிட்டீங்களா? ஓரளவுக்கு அடைஞ்சிருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அடைந்து கொண்ட நிலையிலே நம்முடைய பெற்றுக்கொள்ளுதல் என்ற பாக்கியத்தை கொண்டு நீங்க அடைந்த பாக்கியம் என்ன? நீங்க என்ன அடைஞ்சிட்டு இருக்கீங்க? இப்போ உங்களுடைய நிலைகளே என்ன மாறுதல்? இதுக்குள்ள வீரமங்கல்
எப்ப பார்த்தா சிந்தனை என்ன இருக்கும்? அதை பத்தி இருக்கும் இல்லையா? அந்த புள்ள அதுல வந்து வீரமங்கை என்ற பட்டம் பெற்றதுனால அந்த பிள்ளை சிந்தனை பூராமே அந்த அம்பு ஏற்றுலேயே இருக்கும், துப்பாக்கி சுடுதலே இருக்கும். சிந்தனை பூரா அதுல இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நீங்க அல்லாஹ் அறிந்த பிற்பாடு உங்களுடைய நிலைகள், உங்களுடைய மனநிலைகளில் என்ன வித்தியாசம் இருக்கு? அடைந்து கொண்டதுக்கு என்ன அடையாளம், பொருள் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். மக்களை பாதுகாக்கணும் கட்டாயமாக நாம் அந்த அதாவது கடமையாக்கி கொண்டாரோ கணவர், அதே மாதிரி அல்லாஹ் தஆலா நம்மை வாழ வைப்பதற்கு தன் மீது தான் கடமையாக்கி கொண்டான். தன் மீது கடமையாக்கி கொண்டான். நிச்சயம் நமக்கு வாழ்வதற்கு எல்லாமே அவன் தான் செய்தான். இதெல்லாம் விளங்கணும் இல்லையா? நமக்கு அப்படி சிந்திக்கல, வேற ஒண்ணும் இல்லை. வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், ஆனால் சிந்திக்காம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பேரு பாதம் எப்படிலாம் இருக்கு, அது எல்லாமே நாம் ஞாபகப்படுத்தக்கூடியவர்கள் தான் செய்யுமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்தி நம் கல்வி அல்லாஹ் பக்கம் திருப்பி அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய பிரியம், அல்லாஹ் ரசூலுடைய வாழ்க்கை முறை பின்பற்றி நம்ம அல்லாஹ்வை அறிந்து அடையணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் செய்யுமாக பாடுபடுறான். அந்த அடிப்படையில நீங்க இதை ஒண்ணு அல்லாஹ்வுடைய தேட்டமுடையவர்கள் என்று இருக்கு நிரூபணம். எவ்வளவு மக்கள் எவ்வளவு முடிவுகளுக்கு பயத்து வாங்கி வரல, ஊர்லேயும் சொல்றான். நான் பல தடவை கேட்டிருக்கேன் சர்க்கார் நிறைய பேர் பயத்து வாங்குறாங்க, பெரும்பாலான மக்கள் வருவதில்லை அப்படி சொல்லி கேட்பாங்க. சர்க்காரை தேடி இத்தனை பேர் வருவார்கள். சர்க்காரில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முறிவு இருக்கு, வர்றது 100 பேர் தான் வருவாங்க. எல்லாரையும் எதிர்பார்க்க முடியாதும்பாங்க. இல்லாமல் நமக்கு நீங்க எல்லாம் சீரியர்கள், நீங்க எப்போதும் வர்றீங்க அல்ஹம்துலில்லாஹ், அதான் அதே பெரிய பாக்கியம். இது அல்லாஹ் நேசிக்கிறதுக்கு அடையாளம். இது வர முடியாது. நம்ம நாட்டில் அவனுடைய இதுதானே. இப்போ நம்ம மதீனா நபி வந்திருக்கா, தூரத்துலேருந்து வர்றாங்க. நீங்க காரில் வரீங்க, பஸ்ஸில் வரணும், லேட் ஆகிடுச்சு, இல்லை 9 ஆகிடுச்சு, நம்ம போகலாம், லேட் ஆகிடும், இருந்துக்கலாம்ல வீட்டில். ஏன் வந்தாங்க? அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தான். அல்ல எதற்காக நீங்கள் படைக்கப்பட்டீர்களோ அதை நீங்கள் நிச்சயமாக செய்வீர்கள். படைத்த நோக்கத்தை பாருங்க. இதான் உட்காந்து டைம்ல உட்காந்து உணரணும். அப்பதான் நம்ம கல்வியில் ஈடுபாடு ஜாஸ்தி வரும். இப்போ சாதாரணமாக ஒரு கல்வி கற்கணும், அல்லது ஒரு பாடத்தை தெரிஞ்சுக்கணும், அல்லது ஒரு கைவினை கற்றுக்கணும்னு சொன்னா போறோம், ஸ்கூலுக்கு போறோம், அது கத்துக்கிறோம், அதுபடி பர்ஃபெக்டா போறாங்க. எதையுமே கத்துக்காம எதையும் செய்ய முடியாது. அப்ப இறைஞானம் அப்படித்தான் செய்ய முடியாம நமக்கு அல்ல திணிக்கலாம். நம்ம அலட்சியப்படுத்தினால் எவ்வளவு நாளைக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான்ல, இவங்க எதுவும் நிப்பாட்டிக்கலாம். அதனாலதான் நிறைய பேருடைய கல்விகள் மாற்றங்கள் இருப்பதற்கு காரணம் தான். என்ன, அறிந்தே திரும்ப வைராக்கியமான எண்ணம் இல்லாத வரையிலும் நாம் அல்லாவே அறிந்து அடையவே முடியாது. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், நல்லா பெற்றுக்கொண்டது அடையாளம் என்ன? இப்ப சொன்னது சொல்லுங்க பார்ப்போம். நான் நல்லாவே பெற்றுக்கொண்டேன் என்பதற்கு அடையாளம் என்ன? கல்வியில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னுடைய பேரை அடைந்து கொண்டேன். இதுதான் நமக்கு பொருள். அது வரலையா, அமைதி கிடைக்கலையா, ஒரு பதஷ்டமா இருக்கா, ஒரு கோபமா இருக்கா, அல்ல வருத்தமா இருக்கா, நம்ம இன்னும் அல்லாவே அடைந்து கொள்ளவில்லை என்பது அடையாளம். ரசூலுல்லாஹ் யாரையும் இருக்கலையே, அல்லாஹ் யாரையும் இருக்கலையே. இப்ப நமக்கு என்ன ஒரு கதை தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஹைரான எண்ணங்களையும் வைத்திருக்கான், ஃபர்ரான எண்ணங்களையும் வச்சிருக்கான். ஹைரான எண்ணமும் இருக்கு, ஃபர்ரான எண்ணமும் இருக்கு. ரெண்டையும் பிரித்து பார்க்கக்கூடிய அல்லாஹ் மனசை வச்சிருக்கான். நல்லது கெட்டதுன்னு சொல்லி மனசை வச்ச நோக்கம் அதான். மனசு எதுக்கு வச்சான்? நீயாக இல்லை, அல்லாஹ் கொண்டு தான் இருக்கிற என்பதை விளங்கத்தான் அல்லாஹ் மனசை கொடுப்பான். நம்ம என்ன செஞ்சுட்டோம்? அந்த மனசை துனியாவுடைய ஆசாபாசங்களுக்காக பயன்படுத்திட்டு இருக்கோம். அல்லாஹ் பக்கம் போகக்கூடிய அந்த சிந்தனைகளை முயற்சி செய்வதே இல்லை. எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். அல்லாஹ் பக்கம் போகணும்னு மனசு நினைத்தால் அல்லாஹ் பக்கம் போகக்கூடிய வழிமுறைகள், துனியாவுடைய நம்ம ஏகபாவமா வாழணும் என்று நினைத்தால் அல்லாஹ் பக்கம் மறந்துட்டு துனியா பக்கம் போயிடும், அது மனசு தான் காரணம். அதனாலதான் மனசு என்ன செஞ்சாங்க? பக்குவப்படுத்துறதுக்காக வேண்டி தான் தொழுகை, நோன்பு, தக்காத்து, ஹஜ்ஜு, திக்ரு, ஃபிக்ரு, ஸலவாத்தெல்லாம் ஓத வைத்து அந்த மனசை கல்பு என்ற பெயரை கொண்டு ஆக்குறாங்க மகான்கள்லாம். இந்த கல்பு தான் உங்களுக்கு அல்லாஹ் பக்கம் போகக்கூடிய பக்குவத்தை உண்டாகும்.
அதனால் நாம் ஒவ்வொருவரும் கட்டாயமாக அல்லாவே அடைந்தே தீருவேன் என்ற வைராக்கியமான எண்ணங்கள் வந்தால் தான் நம்ம செயல்பட முடியும். செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இருந்தாலும் சமயத்தில் நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில அனுபவங்களை கொண்டு நம்ம தடுமாறும், கவலை வருது, சஞ்சலம் வருது. ஏன்னா அதெல்லாம் நீங்கணும். அது சொல்லி சொல்லி தான் நீக்கணும். அது உணர்ந்து தான் நீக்க முடியும். அது வழங்கினா தான் நீக்க முடியும். அப்போ நம்மளோட கல்விகளில் என்ன வரணும்? அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத் அதிகமாகணும். மஹப்பத் அதிகமாக்குது என்ன செய்யணும்? அல்லாஹ் ரசூல் எதை விரும்புகிறானோ அதை செய்யணும். இல்லைன்னா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அருள நாடி நாம் சதாவும் அதில் வாழக்கூடியவர்களாக, அல்லாஹ்விலே வாழக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை கொண்டு வாழக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்மை அனைவரும் ஆக்கியவர்கள்.